இந்தியால நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஏர்டெல், ஜியோ இன்டர்நெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா விஐ, அப்புறமா கொஞ்சமா பிஎஸ்என்எல். இந்த மாரி தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல அதிகமா நமக்கு டேட்டாக்காக யூஸ் பண்றது ஜியோ, ஏர்டெல் தான். ஜியோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2022ல நமக்கு ட்ரூலி 5G அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்க 5G ஃபோன் வச்சிருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு அன்லிமிட்டெட் டேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் 5Gல அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் 1.5 ஜிபி டேட்டா நீங்க யூஸ் பண்ணணும். ஐ மீன் ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ட்ரூலி 5G அன்லிமிட்டெட் கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்ப நமக்கு பெர் டேக்கு 2 ஜிபிக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணா தான் உங்களுக்கு ட்ரூலி அன்லிமிட்டெட் 5G யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கு. இது ஏர்டெலுக்கும் பொருந்தும். ஆனா இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5Gய கட்டமைக்கிறதுக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிற காரணத்துக்காக, இவங்க இப்ப நமக்கு அன்லிமிட்டடான ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க. அதாவது லிமிட்டட் டேட்டா தான். பெர் டேக்கு நம்ம 1.5 ஜிபியோ ஆர் 2 ஜிபியோ நம்ம ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். எப்படி நம்ம இதுக்கு முன்ன 4G யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி தான். அதுக்கப்புறம் நமக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னா, அடிஷனலா நம்ம ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ 5G அப்படிங்கிறதையும் நமக்கு லிமிட் பண்ணிட்டு, அதிலயும் பார்த்தீங்கன்னா, சில ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து குடுப்பாங்க. அந்த பிளான் எப்படின்னா, நார்மல் பிளான விட அதிகமான பிரைஸ் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 550க்கு மேல அந்த மாரி ரேஞ்ச் தான் வந்து இருக்க போகுது. அதில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க 5G யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 ஜிபி ஆர் 1.5 ஜிபி இந்த மாரி தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா அடிஷனலா 5Gக்காகவே தனியா நீங்க அடிஷனலா ரீசார்ஜ் பிளான்ஸ், அடிஷனல் டேட்டாக்காக நீங்க பிளான் ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி விஷயத்த கொண்டு வர போறாங்க. இது ஏர்டெலும் சரி, ஜியோவும் சரி, இது நடைமுறைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம, இப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, இப்ப நெறைய கிரியேட்டர் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. ஏன் நார்மலா யூசரே பார்த்தீங்கன்னா, இப்ப Instagram போனோம் அப்டின்னாவே, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்லயே நமக்கு 1 ஜிபி காலி ஆயிடும். அப்டிங்கிற பட்சத்தில நம்மளால வந்து குடுக்குற அந்த 1.5 ஜிபி ஆர் 2 ஜிபியே கண்டிப்பா நமக்கு போதாது. அடிஷனலா நம்ம ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். இல்ல அப்டின்னா, நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வீட்ல இருக்கணும்னா, கண்டிப்பா நம்ம வைஃபை போடுற மாரி இருக்கும். அடிஷனலா நீங்க டேட்டாக்கு ரீசார்ஜ் பண்ற மாரி, இந்த மாரி நெறைய ஆப்ஷன்கள் நம்ம வந்து வரப்போகுது. வேற வழி இல்ல. நம்ம அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு யாருக்கு உஜாலா இருக்கும் அப்டின்னா, விஐக்கு. ஏன்னா விஐக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரூலி அன்லிமிட்டெட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, அது நீங்க 4G மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதேபோல ஏர்டெலுக்குமே இருக்கு. ஏர்டெலுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, 460 சம்திங் இருக்கு. அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களாலயும் அன்லிமிட்டெட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு 4G அண்ட் 5G அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, நார்மல் பிரைஸ விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பட் வேற வழி இல்லாம நம்ம யூஸ் பண்றது தான் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஏர்டெல்ல இருக்கு, விஏல இருக்கு. பட் நமக்கு ஜியோல இன்னும் குடுக்கல. கண்டிப்பா ஒரு வேள அவங்க வந்து 5Gய லிமிட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப வந்து அவங்க 4G யூசர்க்காக 4G அன்லிமிட்டட் பிளான் அப்படிங்கிறத விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நம்ம வந்து இந்த ஒரு லிமிட் அப்படிங்கிறது கூடிய விரைவில வரப்போகுது. மேபி அடுத்த மாசம் வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இனிமேல் நம்ம ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாறப்போகுது. அதனால நீங்க மந்த்லி ரீசார்ஜ்க்காகவே தனியா அமௌண்ட் எடுத்து வைக்கிற நிலைமை வரப்போகுது.